ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று அசுர பௌர்ணமியானது வரப்போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. இந்த சம்பவங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையை சாதகமாக மாற்றி தரப்போகிறதா, கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது புதிதாக சில பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் பாத்தீங்கன்னா நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே நமக்கே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இந்த நாள் இந்த விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பிரச்சனையவே நம்ம வராம பார்த்திருக்கலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா நினைப்பது உண்டுங்க. அந்த வகையில தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னுமே உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, தொழில் ரீதியாக ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட போகிறது, அதிகமாக இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாம தொழில் ரீதியாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பதோடு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதையுமே நம்ம தவிர்த்து கொள்வோங்க. இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இல்லையா. இது போன்றுதான் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ளலாம். அந்த வகையில தான் இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன தெளிவோடு நீங்க காணப்படுவீர்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12/2/2025 புதன்கிழமை அன்று வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது தைப்பூச பௌர்ணமி அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமினால நம்ம சொல்லலாங்க. எனவே பௌர்ணமி போல இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சமானது பிரகாசிக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்க போறீங்களா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும்போது பல்வேறு விதமான கிரக நிலை மாற்றங்களானது ஏற்பட போகிறது. அதாவது 12/2/2025 அன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 21/2/2025 அன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். 26/2/2025 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து புதன் சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களை வைத்துதான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற பிப்ரவரி 28க்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் மறைந்து இருந்தாலுமே உச்சமாக இருப்பதன் மூலமாக மனம் மகிழக்கூடிய பல சம்பவங்களானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல உண்டாகக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. செவ்வாயுடைய சஞ்சாரத்தால மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நிலைமையானது அமைய போகிறது. தெளிவான சிந்தனையுடன் எதிலுமே ஈடுபடுவீர்கள். இதுவே உங்களுடைய வெற்றிக்கு முழு முதற் காரணமாகவே இருக்க கொடுங்க. முயற்சிகள்ல சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இனி அமைய போகிறது. புதிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதன் மூலமாக நீங்களுமே உற்சாகமாக காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் திடீரென்று பாத்தீங்கன்னா அவ்வப்போது செலவுகளுமே உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் வாகனங்கள்ல செல்லும் போது ரொம்பவே பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது அஜாக்கிரதையாக இருக்க கூடாது. அதே போல வேறு ஏதாவது சிந்தனைகளோடு நீங்க வாகனத்துல பாத்தீங்கன்னா பயணம் செய்யக்கூடாதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பௌர்ணமி நாளான இரவு பாத்தீங்கன்னா அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி இரவு சரியாக பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வாங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க எது நினைச்சிருந்தாலுமே அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. காரணம் என்னன்னா
பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியானது ரொம்பவே அதீதமாக இருக்க கொடுங்க. அந்த நேரத்துல நம்ம மனதார எது கேட்டாலுமே அது நமக்கு உடனடியாக கிடைக்க கொடுங்க. இதற்கு எப்படி நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னதா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை கற்பூரம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இந்த 3 பொருட்களையும் வைத்து அப்படியே பாத்தீங்கன்னா பற்ற வைத்து விடுங்க. பிறகு இது எரிந்து அதனுடைய சாம்பல் இருக்கும் இல்லையா, அதை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நீங்க கொட்டி விடுங்க. இப்படி நீங்க செய்துட்டு வருவதன் மூலமாக நீங்க மனதார எது நினைச்சு நீங்க இந்த வழிபாட்டை செய்தாலும் சரிங்க, அந்த விஷயமானது உங்களுக்கு அப்படியே நல்லபடியாக நடக்க கொடுங்க. ஸோ துலாம் ராசி நேயர்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக நடத்தி கொள்ளலாம். மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. போட்டிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய உத்வேகத்தோடு செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்குள்ளேயே இன்னுமே அதிகப்படியான நேர்மறை சக்திகளானது ஆற்றல்களானது வெளிப்பட ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எளிமையாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடையும் நடந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திற்கு எது நல்லது எது கெட்டது, நாம எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான யூகங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்க நடந்துப்பீங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய திறனானது உங்ககிட்ட அதிகரித்து காணப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சூரியனுடைய சஞ்சாரத்தால புதிய பதவிகள் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கின்றார். இதன் மூலமாக குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவு ஏதும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு குடும்பத்துல பாத்தீங்கன்னா மன அமைதியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையில சிறப்பான காலகட்டமாகவும் இனி அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த சில உதவிகளானது உங்களுடைய கைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது. காரியங்களை செய்து முடிப்பதில் பாத்தீங்கன்னா திறமையை வெளிப்படுத்துவீர்கள். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுமே அதிகரிக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 12 பௌர்ணமிக்கு பிறகு அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லதாக இருக்க கொடுங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியர்ல பாத்தீங்கன்னா சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல மனக்கவலைகளானது அவ்வப்போது உண்டாகலாம். வீண் அலைச்சல்களும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் என்பதால இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மொத்தத்துல கலைத்துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் எதிலுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வப்போது உங்களுக்கு உடல் சோர்வானது உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில கவனம் செலுத்துவது உங்களுடைய கெரியருக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு நடந்துக்கோங்க. மேலும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இனி இந்த பௌர்ணமிக்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில சிறப்பான காலகட்டமாகவே இனி சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்துல பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியதாய் இருக்க கொடுங்க. துலாம் ராசி நேயர்கள் அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் நீங்க செய்யக்கூடிய சில செயல்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா தடைகள் வரலாங்க. அதை நீங்க பார்த்துட்டு அப்படியே நீங்க அந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு டைம் தடங்கள் வந்துருச்சா, சரி இந்த தவிர நம்ம அடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டும் அதே விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணும்போது அதற்கேற்ப சாதகமான பலன்களானது கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு அதில் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித நல்லதுமே நடக்காது. தடைகள் வந்தாலும் இன்னொரு முறை அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் நீங்க சக்சஸ் ஆவீங்க. எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். செயல் திறமையானது வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பானது வரக்கூடுங்க. வரவேண்டிய பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். மனம் தளராமல் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண்ணை இனி வரப்போகின்ற நாட்கள்ல பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி 12 பௌர்ணமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமாக இருங்க. அதே போல கலைத்துறையில இருக்கக்கூடிய
துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க, மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.